ஷார்ட் ஃபிலிமை டெலீட் பண்ணுங்கடான்னு சொல்லி அப்போ இது இன்னும் வெளியில தான் இருக்கா. காலேஜ் படிக்கும்போது அதான் இப்போ நான் காலேஜ் போகும்போது அதான் சொல்லிட்டு இருந்தேன். ஃபர்ஸ்ட் இயர் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கிளாஸ்க்குலாம் போயிட்டு உருப்படியாக இருந்தேன்னு நினைக்கிறேன். செகண்ட் இயர்லேருந்து நம்மளுக்கு கொஞ்சம் ஓகே எனி பார்ட் ஆஃப் மீடியாவில் இருக்கணும் என்னன்றது கிளாரிட்டி இல்லை. அதனால இஷ்டத்துக்கு யார் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலும் நான் போயிடுவேன். தெர்மாக்கோல் பிடிக்கணுமா ஓகே, லைட்டு எதுவாக இருந்தாலும் ஓகே, நடிக்கணுன்றது கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட எல்லாத்திலுமே அப்படியே இஷ்டத்துக்கு ஒரு வேலை பண்ணுவோம்ல. ஏன்னா அப்போ அவன் தான் டேரக்டர், எல்லாமே நம்ம தான். நம்ம என்ன பேர் போடணுமோ அன்னைக்கு வந்து நம்ம எடிட்டிங்கில் போடணும்னா போட்டுக்கலாம் அந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டில். ஸோ அப்படி இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருந்த ஒரு டைமில் ஒரு ஃப்ரெண்டு நடிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்டு இது பண்ணாப்புல. ஸோ அந்த மாதிரி சும்மா ஜாலியாக பண்ணது. தட் ஒன் ஃப்ரெண்ட் இன் கேங். என்னடா எப்பவுமே ட்ரௌசரோடையே சுத்திட்டு இருக்க? எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல, அதான். இதுவே கேமரா லைட் எல்லாம் இல்லைன்னா டவுசரோட இவங்களை பார்க்க வந்திருக்கலாம். சரி கொஞ்சம் டீசெண்டா இருக்கணும், அது பயங்கர ஒரு கம்ஃபர்ட்டா இருக்கும்ல. எப்பவுமே அது எனக்கு தெரியல, எல்லாருக்குமே ஷார்ட்ஸ் தானே கம்ஃபர்ட். ஈவன் லுங்கி இன்னும் கம்ஃபர்ட்டா இருக்கும். அது அவ்வளவு கம்ஃபர்ட்டா நம்ம வெளியில இருக்க முடியாதுறது. லுங்கி அண்ணனுக்கு ஒரு லுங்கி பார்சல் பண்ணிடுங்க. அட பாவிங்களா, இது அவங்களுக்கு தெரிஞ்ச என்கிட்ட பேசுறதே நிப்பாட்டிடுவாங்க. சரி ஈவன் அவங்களும் சந்தோஷம் தான் படுவாங்கன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த மூமெண்ட்ஸ்ல நம்ம கையில கிடையாதுல்ல. டெஃபினட்டா அவங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட்ஸோட லெவலுக்கு அவங்க வேற ஒரு லீக்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம இப்பதான் ஒன்னொன்னா கரெக்டா பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அது நம்ம கையில எதுவுமே கிடையாது இல்லையா. நடக்கணும்னு இருந்துச்சுன்னா பின்னாடி எப்படியாவது நடக்கலாம். சமந்தா மேம் ஒரு 1-on-1 இன்டர்வியூ பண்ணேன். சரி சூப்பர். அப்போ நானும் மேம் கிட்ட இதே மாதிரி தான் கேட்டேன், எப்படி மேம் இப்போ ப்ரப்போசல்ஸ்லாம் ஒண்ணுமே கிடையாது, வரவே வராது, நம்ம பாட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கோம், இது பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவுதான். டாடா படத்துல எல்லாமே நாங்க ஓரளவுக்கு சூஸ் பண்ணி ரெடி பண்ணிட்டோம். அந்த முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் ரோலுக்கு மட்டும் எங்களுக்கு ஆள் செட் ஆகல. ஒரு 2 பேரை அதுவும் நான் சொல்லியிருந்தேன், பேசினாங்க. அப்புறம் ஏதோ ஒன்று டேரக்டருக்கு செட் ஆகலன்னு சொன்னாப்புல அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்பதான் கரெக்டாக அந்த முதல் நீ முடிவும் நீ படம் வந்தது. சரி வீட்டில் பார்க்கலான்னு பார்த்தா அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஹரிஷ் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. அப்படி ஆப்வியஸா எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. நான் அப்படியே நிப்பாட்டிட்டு உடனே எனக்கு படம் பயங்கரமா பிடிச்சிருச்சு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டக்குன்னு கூப்பிட்டு எல்லாருமே அந்த வீக்கெண்ட் பார்த்தோம். அப்புறம் டேரக்டர் கிட்ட இந்த பையனை பாரு, கரெக்டா இருப்பாப்ல நினைக்கிறேன் அப்படின்னு. அவனும் பார்த்துட்டு இல்லை சூப்பர் பிடிச்சிருக்கு அப்படின்னாப்புல. அந்த மாதிரி தான் அது. ஆப்வியஸா நம்மளுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரே நேரத்தில் தோணாது. தோன்ற டைம்ல அதை அப்படியே எடுத்துக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். ஐயோ என்னது, எல்லாருமே இருக்காங்க ஜெயிலர் குடும்பத்துல. சிவகார்த்திகேயன் அண்ணன் இல்லையா? ஏன்னா எங்களுக்கு முன்னாடி வந்து இல்லையா இருக்காரா? நீங்க தான் சொல்லணும். ஏன்னா நீங்க தான் நெல்சன் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ். அபிஷியலா வந்துச்சு அதாவது? இல்ல அபிஷியலா என்ன வந்துச்சு முன்னாடி, லைக் சிவகார்த்திகேயனும் ஜெயிலர் படத்துல நடிக்கிறாருன்ற மாதிரி நியூஸ் வந்துச்சு. வந்துச்சு 100% வந்துச்சு. அதுல எந்த மாற்றமும் இல்ல. பட் இப்போ ஒரு படத்துல இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்றாங்களா? சொல்றாங்களே. நீ என்ன சொன்னாலும் அதை அப்படியே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா நான் புதுசா கேட்கிறேன் உங்க கிட்ட இருந்து. When Kavin and Sandy joins together, இந்த காம்போ ரொம்ப மாஸ்டர் பீஸ், ரேர் பீஸ். உண்மையில அது எவ்வளவு பெரிய விஷயம். பிக் பாஸ் உள்ள நடக்குது, வெளியில டி-ஷர்ட் அடிக்கிறாங்க we are the boys னு. சோ அது உண்மையிலே இதுக்கு ஆமா அதெல்லாம் உள்ள, ஏன்னா ஆபீஸ் வெளிய நடக்கிற எதுவுமே நம்ம உள்ள தெரியாது இல்லையா. சோ அதெல்லாம் உள்ள வரும்போது பயங்கர. இந்த ப்ரோமோ வீடியோ ஆக்சுவலா பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு எல்லாரும்? ஓகே ஃபைன், தேங்க்யூ. ஏன்னா மெயினாக அதுதான், ஏதாவது ஒன்று ஜாலியாக பண்ணணும் அப்படின்ற மாதிரியான இதுதான். ஆனால் இந்த ஐடியாவும் ஆப்வியஸாக எல்லாருக்குமே தெரியும். நெல்சன் எப்பவுமே அந்த 0 பட்ஜெட் கான்செப்ட்ல எப்பவுமே ஒன்று யோசிப்பாரு, யாருக்குமே எந்த செலவு வைக்காம ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி யோசிச்சு பண்ணது தான் அது. இந்த பாட்டு வந்து நாங்கள் ஷூட் பண்ணும்போது ஒரே நாளில் ஷூட் பண்ணணுன்ற ஒரு கொஞ்சம் விஷயங்கள்லாம் இருந்தது. அந்த நிறைய பிரச்சனைகளும் இருந்துச்சு. அதான் நான் சொல்றேன், அந்த மாதிரி எனக்காக பர்சனலா சாண்டியன் என்ன பண்ணாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா அது வேலை விஷயத்துல மற்றவங்களும் எதிர்பார்க்கற மாதிரி இப்படி ஆயிடும். அதனால அதை சொல்ல முடியாது அப்படிங்கிற. ஸோ அந்த அளவுக்கு எனக்காக ஒன்று பண்றாருன்னா அந்த அளவுக்கு அது க்ளோஸ்.